ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ரோஸ் செடி பிளான் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் நேற்றே நர்சரியில் வாங்கிட்டேன். ஒரு ரோஸ் செடியும் அதுக்கப்புறம் ஒரு மருதாணி செடியும் வாங்கினேன். மருதாணி செடி இங்கே அடிக்கடி வந்து பறிக்க முடியாதுன்றதுனால நான் கீழே நட்டு வச்சுட்டேன். இது வந்து பன்னீர் ரோஸ் நல்லா மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். நிறைய கிளைங்க வர விட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணி வாங்கினேன். எல்லா இடத்துலையும் மொட்டு விட்டுருக்கு. கீழே இருந்தும் துளிர் விட்டுருக்கு பாருங்கள். துளிர் விட்டு அதுலேயே மொட்டு விட்டுருக்கிறதுனால சரி இந்த செடி வாங்கி நம்ம வளர்க்குறத எப்படி வீடியோ போடலான்னு நினச்சேன். அது அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நான் வந்து பாட்டுக்கு வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, என்கிட்ட ஸ்பேஸே இல்லை. ஸோ நான் வந்து இப்போ புதினா செடி வச்சுருந்தோம் இல்லையா, செடி இதுவும் ரொம்ப பெருசு, பிளாஸ்டிக் கேனும் ரொம்ப பெருசு. ஸோ ரோஸுக்கு ரொம்ப ரூட் போகணும் இல்லையா, அதனால் நான் வந்து நல்லா வேஸ்டான செடி புதினா எல்லாத்தையும் பறிச்சிடுறேன். ஏன்னா வந்து ரோஸு வந்து நல்லா வேர் போகணும். அதனால் இந்த மாதிரி ஒரு தொட்டி வந்து வீட்டிலே இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசு வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓல்டு பாட் ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து எல்லாத்தையும் பிடுங்கிடலாம். நான் புதினா ஏற்கனவே எடுத்து போட்டேன். மண்ணை கொஞ்சம் வந்து இது மாதிரி கட் பண்ணி நான் பாட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டேன். நான் பிளாஸ்டிக் கேனில் தான் வச்சுருக்கேன். நல்லா மண் டைட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உடச்சி ரூட் தெரியக்கூடாது, லைட்டாக மேலோட்டமாக உடச்சி வச்சுருங்க. அப்போ தான் ரூட் ஈஸியாக போகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வாட்டி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நல்லா தண்ணி வேணும் ரூட் ஃப்ரீயாக போகிறதுக்கு. மொட்டு பாருங்கள், எப்படியோ ஒரு 5-6 மொட்டு விட்டுருந்தது நான் வாங்குறப்பவே. இது கொத்தமல்லி செடி விதை போட்டிருந்தோம்ல, நல்லா முளைச்சிருக்கு. இது வந்து பொட்டேட்டோ வந்து ரொம்ப எறும்பு வர அதிகமாக வருது மாடியில், ஏன்னு தெரியல. இது நாட் ரோஸ் செடிங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது மெரூன் கலரும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு பெங்களூர் ரோஸு. இது ஒரு நாட் ரோஸு பாருங்கள், கீழேருந்து துளிர் விட்டுருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடி. இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் ஒரு ரோஸு, அதுவும் நல்லா துளிர் விட்டுருக்கு. பூ கட் பண்ணதுலேருந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ரோஸு. இது வந்து புதினா வந்து இந்த கேன்லேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் கீழே வந்து மண் போட்டு புதைச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அழகாக இருக்குது பார்க்க. இதுலேருந்து தான் இந்த டொமேட்டோ செடி, இந்த ரோஸ் செடியிலேருந்து தான் நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா வந்து ரோஸ் வந்து அதுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 2 ரூட் போகிறதுனால சத்து வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ரோஸுக்கு. அதனால் நான் வந்து ரோஸை தனியாக அதிலே வச்சுட்டு அதுலேருந்து தக்காளி மட்டும் எடுத்து வச்சு இன்னொரு தொட்டியில் வச்சுட்டேன். அது நல்லா வளர்ந்துச்சு, பெருசாக இருக்குது பாருங்கள். நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய காயும் காய்ச்சிருக்கு. இது வந்து எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே வீடியோவில். இதில் நிறைய மாவு பூச்சி திடீர்னு வந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் அது வருது. வெயில் ஆனால் நல்லா தான் படுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மாவு பூச்சி. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்தால் தான் நம்மளுக்கு செடி ஹெல்த்தியாக வளரும். இலை வந்து எந்த நோய் தாக்குதலும் வராது. நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணணும். இது வந்து கட்டிங்ஸ் நாட் ரோஸ் செடி. இதுவும் நல்லா மொட்டு விட்டு துளிர் விட்டுருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மொட்டு, அங்கே ஒரு மொட்டு, நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து டார்க் ரெட் கலர் செம்பருத்தி. இதுவும் பூ நல்லா பெருசாக பூக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னோடய வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.